almost everything you need to know. ஹலோ நண்பா, நீங்கள் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ரேட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரேட்ஸ் அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட பிரெயினில் சில கெமிக்கல்ஸ் இன்ஜெக்ட் ஆகும். இது டோபமின், அதாவது ப்ளஷரை கொடுக்குற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை அதோட பிரெயினில் ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த ரேட் இன்ஸ்டண்ட்டாக அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அடிக்டடாக மாறிடுது. சரி, இது இப்படி ஈஸியாக அடிக்டடாக மாறிடுச்சு. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை அதுக்கு கஷ்டமாக மாற்றுற மாதிரி அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணுற இடத்துல பாட்டம்ல எலக்ட்ரிக் ஷாக் வர மாதிரி ஒரு அப்பேரட்டஸை வச்சாலும் அதோட உடம்புல ஷாக் அடிச்சாலும் பரவாயில்ல, அங்க போய் அது அந்த பிளஷருக்காக அந்த பெடலை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது இந்த பிளஷருக்கு ஆசைப்பட்டு அதோட பாடியில பர்மனன்ட் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செத்தாலும் பரவாயில்ல, அந்த பிளஷர் வேணும்னு அந்த பெடலை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை தான் நம்ம ஒரு அடிக்ஷன் சொல்றோம். அடிக்ஷனை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு அதை இப்படி கூட டிஃபைன் பண்ணலாம். அடிக்ஷன் இஸ் அ கம்பல்சிவ் பிஹேவியர் இன் சர்ச் ஆஃப் பிளஷர் அன்கன்ட்ரோலபிளி இன் ஆட்டோமேட்டிக் மோட் டு ரன் அவே ஆர் எஸ்கேப் ஃப்ரம் டெம்பரவரி பெயின்ஸ் லைக் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி. அதாவது நான் இந்த டெஃபினேஷன்ல என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்க டெம்பரவரி ப்ராப்ளம்ஸ், அதாவது போர் அடிக்கிறது, டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது, ஆங்ஸைட்டியோடு இருக்கிறது, இந்த மாதிரி டெம்பரரி பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஷரை தேடி ஏதோ ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அதுதான் அடிக்ஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேட்ஸை இங்கேருந்து எடுத்துட்டு ஹியூமன்ஸை இந்த பொசிஷனில் வச்சா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி அந்த ரேட் மாதிரியே தான். ரேட் எப்படி ப்ளஷரை தேடி தேடி அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஹியூமன்ஸுக்கும் பிளஷர் கிடைக்கும் போது சிக்ஸ்த் சென்ஸ் ஆஃப் ஆகி லிம்பிக் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறதுனால, அது மட்டும் தான் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து டெம்பரவரி எஸ்கேப்பை கொடுக்குற அடல்ட் கண்டென்ட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கேம்ஸ், எண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட், வெப் சீரிஸ், மூவிஸ், அனிமேன்னு நம்ம மனுஷங்க ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்டா பிளஷரை தர ஒரு பெடல் இருக்கும். இதோட அண்டர்லைங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாத வரைக்கும் மனுஷங்க நாமளும் இந்த பெடலை பிரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு தடவை இந்த பெடலை பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏன்டா இதை பண்றோம்னு இன்னும் டிப்ரெஸ்டா தான் ஃபீல் பண்ணுவோம். இது ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். போரிங் டிப்ரெஷன் வந்தா அடிக்ஷனுக்கு வந்துருவோம். அடிக்ஷனோட ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப இன்னும் அதிகமா போரிங் டிப்ரெஷனை ஃபீல் பண்ணுவோம். திரும்ப போரிங் டிப்ரெஷன் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதே அடிக்ஷன் பக்கம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோம். இதே மாதிரி இந்த சைக்கிள் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால பிசிக்கலா நமக்கு பர்மனன்ட் டேமேஜ் ஆகிற வரைக்கும் இல்ல சாகிற வரைக்கும் இந்த அண்டர்லைங் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணாத வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த அடிக்ஷனை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா ஓவர் கம் பண்றதுன்னு இந்த 2 புக்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட சில யூஸ்ஃபுல் லெசன்ஸை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, த சீசா பிரின்சிபல். டோபமின் நேஷன் புக்கோட ஆத்தர் ஆனா லெம்கே நம்ம பிரெயின்ல பிளஷரை கொடுக்குற ரீஜியனும் பெயினை கொடுக்குற ரீஜியனும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்கணும், அது ஒரு சீசா மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. இந்த சீசாவோட பிரின்சிபல் படி மேல போகிறதெல்லாம் கீழே வரணும், கீழே போகிறதெல்லாம் மேல வரணும். ஸோ நம்ம ஜங்க் ஃபுட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அடல்ட் கண்டென்ட்னு இந்த அடிக்ஷன்ஸோட பெடலை பிரஸ் பண்ணி பிளஷரை தேடி ஓடணும்னா ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு நம்ம மைண்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரெயின்ல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், அதாவது பெயினை ஆட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓவரா பிளஷரை தேடி போய்கிட்டே இருந்தோம்னா ஓவரா நமக்கு பெயின் தான் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த சீசா மாதிரி நமக்கு இலஸ்ட்ரேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ நாமளே பெயினை தேடி போனோம்னா சீசாவோட பிரின்சிபல் படி இந்த பக்கம் ஹை ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட லைஃப்ல பிளஷர் வரும்னு சொல்றாங்க. ஸோ பெயினை நீங்களே தேடி போய் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஷர் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நீங்களே பிளஷரை தேடி போனா பிரெயின் அதுக்கே பழகிடும். நார்மலான லைஃப்ல இருக்க நார்மலான விஷயம்லாம் நமக்கு ரொம்ப போரிங்கா மாறிடும். ஆனா அதுவே நம்மளே பெயினை தேடி போயிட்டா நார்மலான விஷயம்லாம் நமக்கு பிளஷரபிளா மாறிடும். இதுக்கு தான் ஒரு கோட்ல ஸ்வெட் இன் பீஸ் so that you don't bleed in warன்னு சொல்லுவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாதப்ப, அதாவது நம்ம பீஸ்ல இருக்கிறப்ப எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணி வேர்வை வர வச்சு நம்மளே பெயினை ஃபேஸ் பண்ணோம்னா உண்மையான போர் வரப்ப நம்ம ரத்தம் சிந்த வேண்டி இருக்காதுன்னு இந்த கோட்ல நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஸோ நம்ம போர் அடிக்குது, தனியா இருக்க முடியல, டிப்ரெஸ்டா இருக்கு, ஆங்ஸைட்டியா ஃபீல் பண்றேன்னு இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் பிளஷரை தேடி போயிட்டு இருக்கிறதுனால இந்த அடிக்ஷன் சைக்கிள் கண்டினியூஸா நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம போர்டா இல்ல டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றப்ப கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை பிளஷரை யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணாம அந்த நேரத்துல பெயினை தேடி போக ஆரம்பிங்க. கோவம் வந்தா அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்க பாடியாச்சும் பில்ட் ஆகும்.
ஸோ எக்ஸசைஸ்ன்ற பெயினை தேடி நீங்கள் போகிறப்ப சீசாவை இந்த பக்கம் அழுத்துறப்ப ஆசம் ஃபிட் பாடின்ற ப்ளஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் ரைஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டாக ஜங்க் ஃபுட் ஆல்கஹால்னு ப்ளஷரை தர விஷயங்களை தேடி தேடி போனீங்கன்னா சீசாவில் இருக்க ப்ளஷர் சைடை அதிகமாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அன்ஹெல்தி பாடின்ற பெயினை உங்களுக்கு அதிகமாகிடும். ஆனால் டயட்டு ஹெல்த்தி ஈட்டிங்ன்ற பெயின் பக்கம் நீங்களே போயிட்டீங்கன்னா ஹெல்தி பாடின்ற ப்ளஷர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த சீசா பிரின்சிபல் படி பெயின் பக்கம் நாமளே போயிட்டோம்னா நமக்கு ப்ளஷர் கிடைக்கும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா பெயின் பக்கம் போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆல்ரெடி ஏதோ அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே நம்ம இந்த விஷயங்களுக்கு அடிக்டடாகவே இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அடிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதானே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஸோ நம்ம அடிக்ஷனை நாமளே அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 2, டோபமைன். ஆத்தர் அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு அடிக்ஷன் ரெக்கவரியில் ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க ஒரு அடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டோபமின்ன்ற வார்த்தையே ஒரு ஆக்ரனம் மாதிரி அடிக்ஷனோட சொல்யூஷனாக ஞாபகம் வச்சுக்க கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் ஸ்மோக்கிங் அடிக்ஷனை குவிட் பண்ணணும்னு ஒரு யங் லேடி ஆத்தரை விசிட் பண்ணுறப்ப அவங்க இந்த டோபமின் மெத்தடை தான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இதில் டீன்றது டேட்டா, அதாவது ஒரு நாளில் ஒரு வாரத்தில் எத்தனை வாட்டி அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, எந்த டைம் எந்த லொக்கேஷன், எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு இந்த மாதிரி அந்த அடிக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் அந்த லேடியை ஆத்தர் டேட்டாவை கலெக்ட் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங் பண்ற அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு புரிஞ்சுக்க சொல்றாங்க. அதாவது அவங்க லோன்லியா ஆங்ஸைட்டியோட டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணும்போது தான் அந்த லேடி ஸ்மோக் பண்றதாவும் அந்த ஆங்ஸைட்டின்ற டெம்பரரி பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த அடிக்ஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா அவங்க நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பா இந்த அடிக்ஷன்னால உங்க லைஃப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு யோசிக்க சொல்றாங்க. இந்த லேடி ரொம்ப யங்கா இருக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், இதெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனையே இருக்காதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சரை கொடுத்தாங்க. அதனால ஆத்தர் கொஞ்சம் வயசானதான் இவங்களுக்கு வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் தெரியும்னு புரிஞ்சதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ஏ, அதாவது அப்ஸ்டெயினை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அப்ஸ்டெயின்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு 30 days இல்லை 45 daysக்கு நீங்கள் அடிக்ஷனாக கன்சிடர் பண்ணுற விஷயத்த ஸ்டாப் பண்ணி பார்க்கறது. இப்படி நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 30 நாள் நீங்கள் கிடையாது, ஒரு தேர்ட் பர்சன், நம்மளே நம்ம 3வது மனுஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த அடிக்ஷனோட அர்ஜஸ், அதாவது இந்த அடிக்ஷனோட ஹேபிட்டை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃபீலிங்லாம் வருதுன்னு அதை ஒரு 3வது மனுஷன் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம பிரெயின் எப்படிலாம் நம்மளை ட்ரிக் பண்ணி அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேணும்னா இந்த அப்ஸ்டெயின் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணுறப்ப ஏதாவது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கைடட் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்களை மைண்ட்ஃபுல்லாக இருக்க ஹெல்ப் பண்ணும். உங்களையும் உங்கள் ஹேபிட்ஸையும் நீங்களே அப்சர்வ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்ஸ்டெய்னிங் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் மைண்ட்ஃபுல்லாக அவங்கள அப்சர்வ் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த யங் லேடி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஆங்ஸைட்டி நமக்கு இப்படி தான் வருது, இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்மோக் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ப்ராசஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 3 or 4 daysக்கு அப்புறமா ஸ்மோக் பண்ணாததுனால அவங்களுக்கு வாமிட் வந்ததா ஆத்தர் கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் வர இன்சைட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க உண்மையிலேயே அடிக்டடாக தான் இருக்காங்கன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதை சேஞ்ச் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த 30 daysயை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க. இந்த 30 days அவங்க கம்ப்ளீட் பண்ண நெருங்கும் போது எப்பயுமே சோகமா இருக்கிறவங்க அவங்களோட டெய்லி மைண்ட் செட்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை நோட்டீஸ் பண்ணதாகவும் முன்ன விட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றதாகவும் சொன்னாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி ஆத்தரை மீட் பண்றப்ப அவங்க ரொம்ப முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படி வர மாதிரி இருக்கவங்க அவங்களே வேகமா கான்ஃபிடென்ஸோட சேர் அவங்க பக்கம் வலிச்சு போட்டு ஆத்தர் முன்னாடி உட்காந்து நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவங்க ஆத்தர் கிட்ட பேச ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்னன்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல இதை அடிக்டடா மாறாம மாடரேஷன்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு நீங்க டிசைட் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல வரப்ப சில பேர் மாடரேஷன்ல யூஸ் பண்றப்ப அந்த கண்ட்ரோலோட இருப்பாங்க. சில பேர் ஒரு தடவை இந்த 30 daysக்கு அப்புறம் ரிலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா திரும்ப ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா முன்ன இருந்ததை விட ரொம்ப அக்ரெசிவா அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஈன்ற எக்ஸ்பெரிமெண்டேஷனை பண்றது மூலமா தான் உங்களோட அடிக்ஷன் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணுமா இல்ல உங்களால மாடரேஷன்ல யூஸ் பண்ண முடியுமான்னு நீங்க கண்டுபிடிச்சு உங்க அடிக்ஷன்ல இருந்து ரெக்கவர் ஆக முடியும்னு ஆத்தர் சொல்றாங்க. ஸோ நீங்களும் இந்த டோபமின் மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் அடிக்ஷன்ஸை கியூர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுங்க. உங்களை பற்றியும் உங்கள் அடிக்ஷனை பற்றியும் நீங்களே அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் நிறைய பேருக்கு அவங்களோட அடிக்ஷன்ஸை கியூர் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு ஆத்தர் சொல்கிறாங்க. நம்பர் 3, டோன்ட் பி அலோன்.
சேசிங் தி ஸ்கிரீம் புக்கோட ஆத்தர் வந்து அவரோட அடிக்ஷன் ரிசர்ச்ல அடிக்டடா இருக்க எல்லார்கிட்டையும் இல்ல இந்த அடிக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ரேட்ஸ்ல கண்டக்ட் பண்ணும்போதும் ஒரு காமனான விஷயத்த நோட்டீஸ் பண்ணாரு. அது என்னன்னா, அடிக்டடா இருக்கிறவங்களும் இல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ற ரேட்ஸும் எப்பயுமே தனியா இருக்குதுங்க. தனியாக இருக்க இந்த ரேட்ஸ் கிட்ட போய் பெடலை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ட்ரக் ஷாட் கிடைக்கும், இல்லை நார்மல் வாட்டர் பாட்டில், ட்ரக்டு வாட்டர் பாட்டில்னு இந்த மாதிரி தனியாக வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுறப்ப அது தனியாக லோன்லியாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடுது. ஆனால் இதே மாதிரி அடிக்டட் ரேட்ஸை நல்ல ஊஞ்சல், டனல், எவ்வளோ வேணாலும் சாப்பாடு, இன்னும் 5-10 ரேட்ஸ்லாம் சேர்ந்து விளையாடுற மாதிரி இருக்க ஒரு ரேட் பார்க்கில் கொண்டு போய் விடும்போது அங்கேயும் இந்த மாதிரி ட்ரக்டு வாட்டரையும் நார்மல் வாட்டரையும் வைக்கும்போது சர்ப்ரைசிங்காக இந்த ரேட்ஸ் வந்து நார்மல் வாட்டரை தான் குடிச்சிட்டு இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்டட் ரேட்ஸையோ இல்லை அடிக்டடாக இருக்க பீப்புளையும் நம்ம மாடர்ன் டே இல்லை ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரி அவங்கள தனியாக இருக்க சொல்கிறதுலையோ இல்லை ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சா அவங்க இன்னும் தான் அடிக்டடாக மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்டட் பர்சன்ஸை சொசைட்டி தள்ளி வைக்காமல் இருந்து அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரி கொடுத்தா இந்த சொசைட்டிக்கு அடிக்டட் பர்சன்ஸும் யூஸ்ஃபுல்லாக மாறுவாங்கன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. இவரோட இந்த ரிசர்ச்சை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம லாக்டவுனே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். லாக்டவுன் ஒன்று திடீர்னு வந்தப்ப மனுஷங்களோட யூஸ்வல் ரொட்டீன் எல்லாமே மாறி போயிடுச்சு. எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே ரூம்குள்ள தனியா இருக்கிறப்ப ஜங்க் ஃபுட், வீடியோ கேம்ஸ், வெப் சீரிஸ், மூவிஸ், அது இதுன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டோம். ஏன்னா தனியா இருக்கோம், வேற எதுவும் இல்லை பண்றதுக்கு. அந்த ரேட்ஸ் மாதிரியே ஒரு கூண்டுக்குள்ள இருந்தோம். நம்மளும் போய் ஏதாவது பிளஷர் கிடைக்கும்னா அந்த பெடல் அழுத்திக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த விஷயத்த நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த சீசா பிரின்சிபல்ல நம்ம பெயினை நோக்கி ஒர்க் பண்ணா எப்படி பிளஷர் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த பெயினை நோக்கி ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இல்ல மற்ற மனுஷங்களோட ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனோட இந்த பெயினை நம்ம பர்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பெயினை வாலண்டரியா நாமளே போய் ஃபேஸ் பண்றதுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். இதனால தான் பெயின் மூலமா பிளஷரை கொடுக்குற எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸை நம்ம தனியா பண்றதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணோம்னா அந்த ஹேபிட்டை நம்மளால ஈஸியா கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்தா அதை செகண்ட் ஸ்டெப்ல சொன்ன இந்த டோபமின் ஆக்ரோனிம் மெத்தடை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. சீசா பிரின்சிபல்ல நம்ம கத்துக்கிட்ட பெயினை நோக்கி ஒர்க் பண்ற ஐடியாவை தனியா, லோன்லியா, டிப்ரெஸ்டா இருக்கிற நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ண போனீங்கன்னா அந்த பெயினை ஒன்னா ஓவர் கம் பண்ண ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களால ஈஸியா உங்க அடிக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும். பெயினோட டைரக்ஷன்ல பாசிட்டிவ் பிளஷரை உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து டோபமின் நேஷன் அண்ட் சேசிங் தி ஸ்கிரீம் இந்த 2 புக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சுதான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப் இன்னும் நீங்க டவுன்லோட் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ iOS வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. சேனல்ல இருக்க அதர் அடிக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.